என்னங்க இது பீலமேட்ல தங்கி இருக்கிற பாதி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கடையில தான் டெய்லி சாப்பிட்றாங்க போல இருக்கு. ரீசெண்டா நான் ஒரு ஓஜி லெவல் ஸ்ட்ரீட் ஃபுட் டின்னர் இந்த தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டேன். அந்த கடையை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. கோயம்புத்தூர் பீலமேடு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு டைரக்ட் ஆப்போசிட்ல கார்த்திக் கடை அப்படின்னு ஒரு தள்ளுவண்டி கடை கடந்த 7-8 வருஷங்களா இயங்கிட்டு வருது. நைட்டு 7 மணி சுமாருக்கு கடை ஸ்டார்ட் பண்ண உடனே எப்படா இந்த கடை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட மக்கள் கூட்டம் கடன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஆவி பறக்கும் இட்லியில இருந்து சிக்கன் தோசை, குடல் தோசை, முட்டை சப்பாத்தி, குஸ்கா, பரோட்டா, கொத்து பரோட்டா அப்படின்னு விதவிதமான ஐட்டம்ஸ்க்கு சைட் டிஷ்ஷா பெப்பர் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் கைமா, முட்டை மசால் அப்படின்னு பார்த்தாலே ஆசையை தூண்டுற ஐட்டம்ஸ் எல்லாம் சுட சுட சமைச்சு தராங்க. அப்போ அண்ணாதுரை பையன் கார்த்தி அவருடைய சகோதரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஃபேமிலியோட இந்த கடையை நடத்திட்டு வராங்க. அப்போ அண்ணாதுரை அண்ணன் சுட சுட முருகலான தோசைகளை ஊற்றி கொடுக்க அதுக்கு சிக்கன் குழம்பு, சட்னி, சாம்பார் அப்படின்னு ஊற்றி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணிடுறாங்க. நான் சிக்கன் ரோஸ்ட், கொத்து புரோட்டா, பெப்பர் சிக்கன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா முறுமுறுன்னு இருந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்குள்ள இருந்த போன்லெஸ் சிக்கன் பீசஸோட அந்த தோசையை பிச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருந்தது. அதுவும் அந்த சிக்கன் குழம்பு கூட சாப்பிட்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங். கொத்து புரோட்டா நிறைய வெங்காயம், முட்டையெல்லாம் போட்டு கொத்தி கொடுத்துருந்தாங்க. அதுவும் சிக்கன் குழம்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அடுத்ததா குஸ்கா, போன்லெஸ் சிக்கன் கைமா, இது ஒரு டெட்லி காம்போ. அதுவும் குழம்பு கலைக்கு கூட சாப்பிட்டு பாருங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுவீங்க. நம்ம கார்த்தி ஃபேமிலிக்கு பூர்வீகம் மதுரை டேஸ்ட் அப்படியே சமையலில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதே மாதிரி எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அசராம அத்தனை பேர்த்துக்கும் ப்ராம்ப்டா சர்வீஸ் பண்றதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நான் இந்த கார்த்தி கடைக்கு ரெகுலர் கஸ்டமராகவே மாறிட்டேன். என்ன எனக்கு ஒரு வருத்தம், இத்தனை நாளாக இந்த கடை நமக்கு தெரியாமல் போச்சேங்கிறது தான். நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கும் இதே ஃபீல் தான் வரும்.